35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் புரோகிராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விரிவாக பேச போறோம் நம்ம. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் எப்படி அதிமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்டை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க எலெக்ஷன்ல? இப்போ இந்த சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் இல்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை பூராமே திமுகவினுடைய அதிருப்தி அதிமுகவுக்கு அது வாக்கா மாறும். ஏன்னா அதிமுக நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ரவுடிகளும் குண்டர்களும் ரியல் எஸ்டேட்டு தாதாக்களும் வாழே ஆட்ட முடியாமல் அந்த அம்மா அடக்கி வச்சுருந்தது. திமுக வந்தால் அத்தனை பேர் வெளியில் வந்துடுவான். ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு வட சென்னையில் இருக்கிற அத்தனை பேரை ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டான். கடந்த கால வரலாறு யாருமே இல்லை. அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் என்கவுண்டர் தான், குறைந்தபட்சம் கூட்ட சட்டம் தான். இப்போ அத்தனை பேர் அரசியலுக்கு பின்னால் பதுங்கிட்டு இருக்கான். 2006-11 திமுக வந்த பொழுது நில அபகரிப்பு வழக்கு ஒரு மாவட்டத்துக்கு 5000 வழக்கு வந்தது. நில அபகரிப்பு வழக்குக்கு பின்னாடி யார் இருப்பா? குண்டர்ஸ் இருப்பான், ரவுடிஸ் இருப்பான், சமூக விரோதி இருப்பான். பொதுமக்கள்கிட்ட யார் அபகரிப்பா? அவன் தானே அபகரிப்பான். இப்படியெல்லாம் நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அப்போது இந்த மக்கள்கிட்ட அந்த கோபம் என்பது அதிமுக வந்தாலும் அதே காவல்துறை தான், அதிமுக வந்தால் அதே ஐஜி தான், அதே டிஜிபி தான். ஆனாலுமே அதிமுகவில் நீங்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று மக்கள் நம்புகிறான். நீங்கள் ஸ்டெர்லைட்டு அதிமுக ஆட்சியில் நடந்தது. பென்னிஸ் ஜெயராஜ் அடித்து கொண்டது அதிமுக ஆட்சியில் தான் இருந்தது. அதிமுக திமுக ஆட்சி 2 ஆட்சி வந்தாலும் அதே காவல்துறை அதிகாரி தான், அதே போலீஸ் தான், அதே உள்துறை தான், அதே டிஜிபி தான். ஆனாலுமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சற்று வித்தியாசம் இருக்குது. எப்படி வித்தியாசம்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் மந்திரிகளோ மாவட்ட செயலாளர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ காவல்துறைக்கு கட்டளையிட முடியாது, எஸ்பிக்கு கமாண்ட் பண்ண முடியாது. ஆனால் திமுகவில் திருச்சி தான் நேரு தான். எத்தனை வருஷமா? ஏறக்குறைய 90லேருந்து இன்றைக்கு வரைக்கும். அதில் ஒரு 10, இதில் ஒரு 20, 35 வருஷமாக திருச்சி தான் நேரு தான். ஆனால் அதிமுக எடுத்துட்டிங்கன்னா 35 வருஷம் 35 மாவட்ட செயலாளர் மாறிட்டான். 35 மாவட்ட செயலாளர் மாறியாச்சு. திண்டுக்கல் எடுத்துட்டிங்கன்னா திண்டுக்கல் ஐபி தான், அவர் தான் அமைச்சர், மாவட்ட செயலாளர் எல்லாமே. பெரியசாமி தான் இப்போ இன்றைய அமைச்சர். அடுத்து அவன் மகன் செந்தில், அங்கே அவர் பழனி தொகுதி எம்எல்ஏ. ஆனால் அதிமுகவில் பல பேர் மாறிட்டான். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா மக்கள்கிட்ட இந்த வேறுபாட்டை பார்க்குறோம். எப்படி நிரந்தரமாக யார்கிட்டையும் அதிகாரமே இல்லை. திமுகட்ட நிரந்தரமாக நீங்கள் அதே போல் அப்படியே தூத்துக்குடி போனீங்கன்னா தூத்துக்குடி பெரியசாமி தான். பெரியசாமி இறந்துட்டார். அடுத்து யார்? அவருடைய மகன் ஜெகனும் கீதா ஜீவனும் தான் அமைச்சர்கள், மேயர்கள், நகராட்சி தலைவர்கள். திருநெல்வேலி போயிட்டீங்கன்னா ஆவுடையப்பன் தான். ஆவுடையப்பனும் ஆவுடையப்ப பசங்கள் தான். நீங்கள் அதிமுகவில் யாரையும் சொல்ல முடியுமானா, அதிமுக சேகர் ரெட்டி வருவார், இல்லைன்னா ஆறுமுகசாமி வருவார். அங்கே திமுகவில் கிளை செயலாளரே லாரி வச்சு மனு தட்டிகிட்டு இருப்பான். இதை மக்கள் பார்க்குறான். அதிமுக ஆட்சி ஏதோ சேனும் பாலும் ஓடுற ஆட்சி இல்லை. இருந்தாலும் இரண்டுக்கு ஒரு வேறுபாடு இருப்பதை எளிய மக்கள் பார்க்குறான். இந்த எளிய மக்களுடைய வாக்கு தான் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாக்கு பெட்டி. இது இப்போ அந்த எளிய மக்கள் தெருவுக்கு வந்து நிற்கிறான். எடப்பாடி ஆட்சி வரும், எடப்பாடி வருவார், ஆட்சி மாறுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட உருவாகிருக்கு. நீங்கள் அதிமுக ஆட்சியில் காவல் நிலையத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த போக்கு இருக்காது. என்ன காரணம்னா, அதிமுகவுடைய வரவு அத்தனை பேர் புது வரவாக இருக்கும். இல்லை, ஜெயராஜ் பென்னிக் சம்பவத்தை நீங்களே தான் மேற்கோள் காட்டுறீங்க. அப்போ இதையும் நீங்களே சொன்னீங்கன்னா எப்படி? அது இல்லை, ரெண்டும் இருக்குது. நீங்கள் காவல்துறை என்பது அதிமுக திமுக மாறுகிற பொழுது மாறுகிற துறை அல்ல, அதே துறை தான், அதே காவலர்கள் தான்.
ஸ்ரீதர் அந்த இன்ஸ்பெக்டர் அதிமுக ஆட்சியில் இருந்திருப்பார், திமுக ஆட்சியில் இருந்திருப்பார். ஆனால் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. பக்கத்திலிருந்து சுட்டான், தூரமாக இருந்ததில்ல. இல்லை, யார் போராளிகளோ அவர்களை குறிப்பாத்து சுட்டான். அதிமுக ஆட்சியில் நடந்தது. இவ்வளவும் அதிமுக ஆட்சியிலே நடந்தாலும் ஆனால் காவல்துறைக்குள்ள ஆதிக்கம் செலுத்தக்கூடிய போக்கு அதிமுக இருக்காது. காவல்துறை வந்து என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல, செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், தெரியல, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அது எப்படி சரியான போக்கா இருக்கும்? அது தவறு தான். அந்த சூழ்நிலை என்ன நடந்ததுன்னா, எடப்பாடி தன்னை காப்பாற்றிக்க வேண்டியது தேவை வந்தது. டெல்லியிலிருந்து ஒரு வார காலம் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தை அமித்ஷா அவருடைய கட்டுப்பாட்டிலையும் லண்டனில் இருக்கிற அனில் அகர்வால் கட்டுப்பாட்டுக்கும் போயிடுச்சு. அப்போ இது வந்து எடப்பாடியை மீறிய சக்தி. பிஜேபி அமித்ஷா அனில் அகர்வால் 2 பேரும், அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் பவர் சென்டர், இவர் இந்தியா பவர் சென்டர். இது 2ஐயும் மீறுகிற செல்வாக்கு எடப்பாடிக்கு இல்லை. ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கிற பொழுது 2009 திமுக ஆட்சி, கான்ஸ்டியூஷனே பிரேக் டவுன், இந்தியாவினுடைய அரசியல் சட்டமே பிரேக் டவுன். சென்னை உயர்நீதிமன்றம் பூட்டப்பட்டது கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே. சுப்பிரமணிய சாமியை ஒரு கோர்ட்டில் வச்சு அடிச்சிட்டாங்க. ஈழத்தமிழர் பிரச்சனையை காரணம் காட்டி 10,000க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களை அடித்து துவைத்து நசுக்கி தெருவில் வீசப்பட்டார்கள். காவல்துறை இங்கே விரியாட்டம். உயர்நீதிமன்ற நீதிபதி ஆறுமுக ஆதித்தெல்லாம் மண்டை உடைஞ்சது. ஒரு பெண் நீதிபதி தப்பிச்சு ஓடிச்சு, ஐயோ அம்மானு. நீதிமன்றமே ரணகலமாகி போச்சு. ஏன்? டெல்லியிலேருந்து உத்தரவு, டெல்லியிலேருந்து ஐபி, இந்திய உளவுத்துறை என்ன சொல்லுச்சு, சுப்பிரமணிய சாமி எப்படி அடிக்கலாம். ஒரு சுப்பிரமணிய சாமிக்கு 10,000 வக்கீலுடைய மண்டை சமமானது. இதெல்லாம் ஒரு பெரிய பியூரோக்ரசி, அதிகார மையங்கள். இந்த அதிகார மையங்களை புரிந்து கொள்ளக்கூட தமிழனுக்கு அறிவெல்லாம் போச்சு. தமிழர்களுக்கு எங்கேருந்து உத்தரவு வருது, யார் செய்கிறா, எப்படி செய்வான், என்ன நடக்கும், இதெல்லாம் இவனுக்கு தெரியாது. இவன் நீங்கள் தினத்தந்தி தினமலரும் பார்த்து தினகரனும் பார்த்து தான் அரசியல் கற்றுக்கிறான். கன்னித்தீவு சிந்து பார்த்து 75 வருஷமாக வருது தினத்தந்தியில். நீங்கள் அப்படியே கேரளாவுக்கு போனீங்கன்னா அவனை மனுஷன் நம்ம நினைக்கலாம். செய்திகள் கரெக்டாக இருக்குது. அரசியலோ கல்வியோ கம்யூனிசமும் அவனை என்ன ஆக்கியிருக்கு. இந்தியாவிலே அதிகமாக படித்தவன் எங்கே இருக்கான்? கேரளாவில் தான் இருக்கான். கம்யூனிசம் தெரிஞ்சவன் எங்கே இருக்கான்? கேரளாவில் தான் இருக்கான். ஆணவ கொலை நடக்குதா கேரளாவில்? சாதி ரீதியான சம்பவங்கள் நடக்குது, குறைவு இல்லைங்க. ஆணவ கொலையெல்லாம் கிடையாது. யாரை பிடிச்சா கல்யாணம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சாதிங்கிற அருவாள்லாம் அங்கேயே கிடையாது. சாதிங்கிற அருவாள் அங்கேயெல்லாம் கிடையவே கிடையாது. முஸ்லீம், கிறித்துவ, இந்து 30% இருக்கான். யாரை பிடிச்சா கல்யாணம் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இங்கே ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்தாலே அருவா பேசுது. அப்போ அந்த அளவுக்கு இங்கே அறியாமையில் கிடக்கான். அரசியலே தெரியல, அறிவே இல்லை, இவன் யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு தெரியல. இதுதான் 2 திராவிட கழகங்கள், திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி வச்சுருக்கு. இப்போது இதில் திமுக அதிமுக 2 கட்சிகளுமே திமுக மீது அதிருப்தினா அடுத்து அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? அதிமுகவுக்கு. இந்த நிலை தான் இப்போ சூழ்நிலை உருவாகிருக்கு. அதுதான் இப்போ எடப்பாடிக்கு கூட்டமாக, எடப்பாடிக்கு ஒரு பெரிய ஆதரவு நிலை உருவாகிருக்கு. ஆனால் திமுக என்ன நினைக்குது, சரி 1,25,00,000 பேருக்கு நம்ம 1000 ரூபா கொடுக்குறோமா, மகளிர் உரிமை தொகை, இது நமக்கு வாக்கா மாறும்னு திமுக நினைக்குது. நான் திமுக காரனுக்கு ஒரு விஷயம் சொல்லி வைக்க விரும்புகிறேன். குடிசை மாற்று வாரியம் வீடு கருணாநிதி தான் கொண்டு வந்தார். அந்த குடிசை மாற்று வாரியத்தில் குடியேறுகிற அத்தனை பேரும் எம்ஜிஆர் வாழ்க கருணாநிதி ஒழுகில் எழுதி வச்சான். கருணாநிதி ஒழிக எம்ஜிஆர் வாழ்க எழுதி வச்சேன். கருணாநிதி நான் தாண்ட அந்த குடிசை மாற்று திட்டத்தையே கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்த திட்டத்தில் கட்டப்பட்ட வீடுகள், செவர்கள், செங்கல், சிமெண்டெல்லாம் நான் ஒழிகள் எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் அரசியல். கருணாநிதியுடைய அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுக்காகத்தான் எம்ஜிஆரே கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆர் கருணாநிதி இருந்த அவ்வளோ பேர் எம்ஜிஆர்கிட்ட போயிட்டான். நடந்தது தமிழ்நாட்டு அரசியலில். இப்போது கருணாநிதிக்கு பின்னாடி, எம்ஜிஆருக்கு பின்னாடி என்ன எங்கே போச்சு அந்த கூட்டம் போகிறான்? ஜெயலலிதா பின்னாடி போயிடுச்சு. கருணாநிதி உயிரோடு இருக்கார். திருப்பி எம்ஜிஆர் இருந்த கருணாநிதியில் போயிருக்க அந்த கூட்டம் போகலை.
கருணாநிதியிடம் இருந்த அத்தனை சிந்தனையாளர்களும் பகுத்தறிவாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய நகரம் பூரா 93 வைகோ கட்சியை உடைச்ச பிறகு அவ்வளோ வரை கிளம்பி போயிட்டான். கருணாநிதி பிடிக்கல, திமுக பிடிக்கல. இப்படி பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கு. இப்போ 2026 திமுக மீது மக்கள் கோபமாக இருப்பதாக எடப்பாடியுடைய பிரச்சார பயணத்தின் மூலம் மக்கள் கூடுகிற அந்த கூட்டம், எழுச்சி எல்லாமே நீங்கள் பணம் கொடுத்து கூட்டினாலுமே, காசு கொடுத்து கூட்டினாலுமே, சாப்பாடு போட்டாலுமே, எதை கொடுத்தாலுமே, ஆனால் இயற்கையாக வருகிற கூட்டம், செயற்கையாக வருகிற கூட்டத்தை இனங்கண்டு கொள்ள முடியும். சென்னைக்கு நீங்கள் மாநாடுன்னு கூப்பிட்டு வருவான், முதல்ல போகிற இடம் பீச்சுக்கு தான் போவான். பீச்சில் சரக்கு அடித்து அங்கேயே படுத்துக்குவோம். மாநாடு நடக்கும், அதுக்கு போக மாட்டான். ஏன்னா நீ பஸ் ஏற்றும் போதே கோயம்புத்தூர் என்ன சொன்னேன், சுற்றி காமிக்கிற சொன்னீங்கள, மெரினா பீச்சை சரக்கு வாங்கி தரேன்னு சொன்னீங்கள, அதுக்கு தான் அவன் வர்றான். அதே அரசியல் தான் 2 கட்சிகிட்டு இருக்குது. ஆனால் இப்பொழுது உளவுத்துறையினுடைய அந்த ரிப்போர்ட்டு படி எதிர்பாராத கூட்டம் கூடுகிறதுனா, அப்போ திமுக மீது அதிருப்தியான அந்த வாக்காளர்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படுறான், ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறான் அரசால். அப்போ யார் மேலே கோபம் வருது? திமுக மேலே தான் கோபம் வருது. திமுக மீது கோபம் வந்தால் அவன் அடுத்து யாருக்கு போய் ஓட்டு போடுவான், யாருக்கு போய் கூட்டம் கூடுவான்? அதிமுக. இதுதான் இந்த இப்போ முதல் கட்டம்தான். ஏறக்குறைய 45-50 மாவட்டங்களை பிரித்து வச்சுருக்காங்க திமுக, அதிமுக. இந்த 50 மாவட்டங்களிலும் எடப்பாடி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்கிற பொழுது நிலைமை தலைகீழாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புக்காகத்தான் எடப்பாடி 6 மாத காலம் இந்த சுற்றுப்பயணத்தை பல கட்டங்களாக சுற்றி வரணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 முறை போகணும். 45 மாவட்டம், 90 முறை போனால் எவ்வளோ? ஒரு மாவட்டத்துக்கு 3 நாள், 90 × 3 220 நாள், வருஷத்தில் பாதி. அப்போ தேர்தல் வந்துடும். இதுதான் அதிமுகவினுடைய வீகோ வகுப்பாளர்கள் எடப்பாடிக்கு போட்டு கொடுத்துருக்கிற திட்டம். லோக்கல் ஐடி விங் பிரசாந்த் கிஷோரை போன்ற பவன் கல்யாணுக்கு ஆந்திரா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கொள்கை வகுப்பாளர்கள், தந்திரங்கள் வகுப்பாளர்கள், யுக்தி வகுப்பாளர்கள், அத்தனை பேரும் ஆந்திராக்காரன் வந்து உட்கார்ந்து இங்கே இதை ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் இதனுடைய வெளிப்பாடு, இதனுடைய உழைப்பு. அப்போ தான் எடப்பாடியா ஸ்டாலினா என்பது தெரியும். இப்போ இதை பார்த்து ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, அவரும் மக்களை சந்திப்பதற்கான ஒரு பெரும் திட்டம் வச்சிருக்கார். இவர் நேரெதிராக அவர் அது குறுக்காக தமிழ்நாட்டை 2 முறை வளம் வருவதற்கான திட்டமே இப்போ திமுக தரப்பில் தயாராக இருக்குது. எடப்பாடி தரப்பை காப்பி அடித்து எடப்பாடி போகிற பகுதியில் பூரா திமுக ஸ்டாலின் போகணும். இதற்கான திட்டம் மாப்பிள்ளையுடைய பெண் நிறுவனம், சபரீசனுடைய நிறுவனம் அதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை, அதற்கான புள்ளி விவரங்களை சேகரித்துட்ருக்காங்க. ஆக மொத்தம் திமுக, அதிமுக ரெண்டுமே ஒரு பெரிய பிரச்சார யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். போக போக இது என்ன பண்ணும், சூடு பிடிக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து திமுக என்ன பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க, இல்லை அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் இந்த தகவல்கள் எல்லாம் சொன்னதுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.